தவறாக பேசும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தார்மீக அடிப்படையில் பிரமாண பத்திரத்தின் உறுதிமொழி அடிப்படையில் இந்திய இறையாண்மைக்கும் ஒருமைக்கும் ஊறு விளைக்கும் விதமாக ஒரு முஸ்லீம் சட்டமன்ற உறுப்பினர் சனாதானத்தை ஒழிப்பேன் என்று கூறுவது அவரது பிரமாண பத்திரத்திற்கு எதிரான செயல். அவரும் வேறு மதத்தில் இருந்து கொண்டு இன்னொரு மதத்தை பற்றி பேசுவதற்கு முதலில் அருகதை என்பதே கிடையாது. தன் தலையில் வைத்து புல்லாவை வைத்து கொண்டு அவர் சனாதானத்தை ஒழிப்பேன் என்று சொல்லுவது ஏற்புடையதல்ல. முதலில் அவரது மதத்தில் உள்ள மூட நம்பிக்கையிலேயோ அவரது மதத்தில் உள்ள பிரச்சனையிலேயோ அவர் கையாளலாமே ஒழிய மற்ற மதத்தை பற்றி பொது வழியில் பேசவோ சொல்லவே கூடாது. மீறி அவர் செயல்பட்டுள்ளார். ஆதலால் அந்த முஸ்லீம் சட்டமன்ற உறுப்பினர் மீது பிரமாண பத்திரத்தில் கூறப்பட்டுள்ள இறையாண்மைக்கும் ஒருமைக்கும் ஊறு விளைக்குமாக பேசியதால் அவரை சட்டமன்ற உறுப்பினரிலிருந்து நீக்கம் செய்ய தற்போதைய சிஎம்மான ஜோசப் விஜய் அதை செயல்படுத்த வேண்டும். அடுத்து எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதியும் இதே வார்த்தையை பயன்படுத்தியதால் அவர் மீதும் இந்த சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாரும் தற்காலிக நீக்கம் என்பது இருக்கக்கூடாது. உடனடியாக அவர்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தேர்தல் கமிஷனுக்கு அனுப்ப வேண்டும். அப்படி ஒரு எம்எல்ஏவையோ அல்லது எம்பியையோ அல்லது அமைச்சரையோ அப்படி நீக்கியிருந்தால் தற்பொழுது இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சியை பேசுவதற்கு ஒருவருக்கும் தைரியம் வராது. அடுத்து அவர்கள் சட்டசபையில் என்று திராவிட கட்சிகள் தவறான வாதங்களையும் தவறான வார்த்தைகளையும் ஒரு மதத்தின் மீது திணித்து கொண்டே வந்ததால் வந்த வினை இது. ஆகையால் இந்த வினையை நிறுத்த ஒரே வழி அவர்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட வேண்டும். சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கூறுகிறோமே ஒழிய நாங்கள் அதிகாரத்துறையில் பேசவில்லை. அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்கும் உரிமையை கொடுத்துள்ளது. அந்த உரிமையை மீறக்கூடாது. நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் கட்டுப்பட்டுத்தான் தேர்வாகியுள்ளீர்கள். நீங்கள் ஒன்றும் ராஜா மந்திரி வீட்டோட தேர்ந்தெடுக்கப்படவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் ஒரு மக்களை அழிப்பேன் என்றும் சொல்வதும் அவர்களது நம்பிக்கையை குலைப்பேன் என்று சொல்வதும் தாங்கள் ஒருமைப்பாட்டிற்கும் இறையாண்மைக்கும் எதிராக செயல்படுகிறீர்கள் என்று ஊர்ஜிதமாகிறது. அதற்கு தங்களது வீடியோக்களே ஆதாரமாகவும் உள்ளது. ஆகையால் தங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க தற்போதைய முதலமைச்சர் செயல்பட வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம். தாங்கள் செயல்படவில்லை என்றாலும் தார்மீக அடிப்படையில் செயல்பட வேண்டிய நேரம் இது. செயல்பட்டே ஆவோம். எங்களது மத சுதந்திரம் எங்களுக்கு வேண்டும். அதை தடுக்கும் எந்த சக்திக்கும் எதிராக செயல்பட தயார்.